அதாவது தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகள் தான் தொடங்கி வைக்குது. உயிரால ஒரு உயில் எழுதி இது வேண்டாம், மாநில பட்டியலில் இருந்த எங்களுடைய கல்வி உரிமையை எங்கள் மாநிலத்துக்கே திருப்பி கொடுங்க, பொதுப்பட்டியலில் நீங்கள் எடுத்துக்கிட்டதில் எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு கரப்பான் பூச்சிங்கிற அமைப்பு அது கூட கேட்டது என்னன்னா, முறைகேடு நடக்குது, அதை சரி செய்யுங்க. முறைகேட்டிற்கு காரணமான தர்மேந்திர பிரதானை நீங்க ராஜினாமா செய்ய வைக்கிற கோரிக்கையோட தான் அது தங்களுடைய போராட்டத்தை தொடங்கி ஒரு உக்கிரமான போராட்டம், மரியாதைக்குரிய போராட்டமாக, இந்திய ஒன்றிய அரசை அசைத்து பார்க்கிற போராட்டமாக அந்த கொடூர அந்த தேர்வுங்கிறது, நீட்டுங்கிற யமன்கிறது எங்களை விட்டு போகலைங்கிறது தான் இன்னைக்கு இந்த நாள் வரும். இன்னைக்கு இவங்க கேட்கறது ஃபேர் நீட் எங்களுக்கு இல்லை, பேன் நீட் அப்படின்னு கேட்டு நீட்டுங்கிறதே இல்லாத ஒழியணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய நிலைமை. பெரும் போராட்டத்தில் தங்களுடைய உயிரையே இழந்தாலும் உரிமையை மீட்கணும் அப்படின்னு அவர்கள் நிற்கிற இந்த நிலைங்கிறது இன்னைக்கு அதில் ரவிங்கிற ஒரு சகோதரன் இன்னைக்கு மயக்கமடைந்த நிலையில மருத்துவமனைக்கு போயிருக்காரு. விஜய் அரசு இதுக்கெல்லாம் முடிவு கட்ட போதா, இல்லாட்டினா எல்லா அரசுகளை விட நாங்க தமிழ்நாட்டு மக்களை, மாணவர்களை ஏமாத்துறதுல நாங்க சளைத்தவர்கள் இல்லைன்னு காட்ட போதாங்கிறது தான் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் வாயை திறக்கல. அந்த நீட்டு போராட்டத்துல அவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர், அகில இந்திய அளவில் இருக்கிற இந்திய காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை குண்டு கட்டா தூக்கிட்டு போகும்போது கூட ஒரு வார்த்தை கூட பேசல. எல்லாரும் கொந்தளிச்சு அறிக்கை கூட விடலையா, பேச்சு ஒரு கண்டனம் கூட இல்லைன்னொடனே ட்விட்டர்ல அறிக்கை வந்தது. இதெல்லாம் நேர்மையற்றது. இங்கிருந்து குழுமூர் வரைக்கும் போன விஜய் அவர்கள் இங்க வரணும், 4 பேர் உயிருக்கு போராடும் போது இங்க பார்க்கணும். ஒருத்தரை மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறமும் பாராமுகமா இருக்கிறது, அல்லது குடும்ப சண்டை போல கூத்தடிக்கிறது போல சட்டமன்றத்தில் வெளியில என்னென்னவோ அந்த அரசியல் நிலைப்பாடு நடக்குது. அதனால எந்த கூட்டம் நடந்தாலும் நீட்டுங்கிற யமனை இல்லாத ஒழிக்க சட்டமன்றத்தில் தீர்க்கமான ஒரு புதிய சட்டம் ஏற்ற இன்னைக்கு 6வது நாளாக எங்கள் வீட்டு பிள்ளைகள் மோகன், தனசேகர், ஜீவா, ரவி நால்வரும் எனக்கு சாகும் வரை உண்ணாவிரதம். அதாவது நீட்டுங்கிற யமனை எதிர்த்து முதல் களபலி எங்கள் வீட்டு பிள்ளை அனிதா ஆனதிலிருந்து பல நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இந்தியா முழுக்க தங்களுடைய உயிரீகம் செழுது, அதாவது நஞ்சருந்தி தூக்கிட்டு கிணத்துல குதிச்சு எண்ணற்ற முறையில் கொடூரமாக தங்களையே சிதைச்சிக்கிட்டு இந்த நீட்டுங்கிற யமன் எங்களுடைய இந்திய ஒன்றியத்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இத்தனை பிள்ளைகள் தங்களை பலி கொடுத்ததுக்கு பிறகும், அதாவது தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகள் தான் தொடங்கி வைக்குது. உயிரால ஒரு உயில் எழுதி இது வேண்டாம், மாநில பட்டியலில் இருந்த எங்களுடைய கல்வி உரிமையை எங்கள் மாநிலத்துக்கே திருப்பி கொடுங்க, பொதுப்பட்டியலில் நீங்கள் எடுத்துக்கிட்டதில் எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு, அதாவது எண்ணற்ற இன்னைக்கு அந்த தகுதி தேர்வுங்கிற அடிப்படையில் எண்ணற்ற பிரிவுகளில் இந்தியா முழுக்க வழி எடுத்துக்கிட்டே இருக்கு. அதில் இன்னைக்கு 10 ஆண்டுகள் கடந்தும் இன்னைக்கு எங்களுக்கான உரிமைகள் கிடைக்க பெறாத நிலையில் டெல்லியில் கரப்பான் பூச்சிங்கிற அமைப்பு அது கூட கேட்டது என்னன்னா, முறைகேடு நடக்குது, அதை சரி செய்யுங்க. முறைகேட்டிற்கு காரணமான தர்மேந்திர பிரதானை நீங்க ராஜினாமா செய்ய வைக்கிற கோரிக்கையோட தான் அது தங்களுடைய போராட்டத்தை தொடங்கி ஒரு உக்கிரமான போராட்டம், மரியாதைக்குரிய போராட்டமாக, இந்திய ஒன்றிய அரசை அசைத்து பார்க்கிற போராட்டமாக அது இன்னைக்கு நடந்து முடிஞ்சு அவர் ராஜினாமா செஞ்சிருக்கலாம். ஆனால் நீட்டுங்கிற யமன் இந்திய ஒன்றியத்திலிருந்து போகல. எங்களை பிடித்த அந்த கொடூர அந்த தேர்வுங்கிறது, நீட்டுங்கிற யமன்கிறது எங்களை விட்டு போகலைங்கிறது தான் இன்னைக்கு இந்த நாள் வரும். இன்னைக்கு இவங்க கேட்கறது ஃபேர் நீட் எங்களுக்கு இல்லை, பேன் நீட் அப்படின்னு கேட்டு
நீட்டுங்கிறதே இல்லாத ஒழியணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய நிலைமை. நீட்டு விலக்குங்கிறது தான். ஆனாலும் தங்களுடைய உயிரை அவர்கள் பணைய வைத்து ஒருவேளை இந்த வேள்வியில் இந்த பெரும் போராட்டத்தில் தங்களுடைய உயிரையே இழந்தாலும் உரிமையை மீட்கணும் அப்படின்னு அவர்கள் நிற்கிற இந்த நிலைங்கிறது இன்னைக்கு அதில் ரவிங்கிற ஒரு சகோதரன் இன்னைக்கு வந்து மயக்கமடைஞ்ச நிலையில் மருத்துவமனைக்கு போயிருக்காரு. இதெல்லாம் வந்து இந்திய ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசு 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆள்கிற அரசுகள் நீட்டு தேவையில்லை, நீட்டு விலக்கு தான் தேவை அப்படிங்கிறத வந்து கையில் எடுத்துக்கிட்டு எங்கள் மக்கள்கிட்ட எங்கள் மாணவர்கள்கிட்ட ஏமாற்றி ஓட்டு வாங்கி கோட்டையில் போய் உக்காந்துக்கிட்டு எங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்குது. அதில் இன்னைக்கு வந்து தாவேக்காங்கிற இந்த விஜய் அரசு இதுக்கெல்லாம் முடிவு கட்ட போதா, இல்லாட்டினா எல்லா அரசுகளை விட நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை மாணவர்களை ஏமாத்துறதுல நாங்கள் சளைத்தவர்கள் இல்லைன்னு காட்ட போதாங்கிறது தான் இப்போ எங்களுடைய கேள்விகள். ஏன்னா நீட்டு வந்து அனிதா செத்த போது அந்த இடத்துல ஒரு பெரும் போராட்டத்தை அதிகாலை 6:30 மணிக்கு தொடங்கினோம். நான் போன ஆண்டு வரைக்கும் எனக்கு பிடிவாரண்டு போட்டுலாம் எனக்கு அந்த வழக்கு நடந்தது. அதாவது அனிதா கல்வியின் தெய்வம்னு சொல்லிட்டு நாங்கள் காமராஜர் அரங்கத்தில் இந்தியாவில் இருக்கிற நீதியரசர்கள், கல்வியாளர்கள், மருத்துவ ஆளுமைகள், திரைத்துறை சார்ந்தவர்கள், இப்படி ஏக்க ராஜன் அவரை வந்து அதுக்கு பிறகு திமுக அரசு அமைச்சது நீட்டுக்கு எதிரான அந்த வரையறையை உறுதி செய்யறதுக்கு. ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாடியே அவர் தலைமையில் காமராஜர் அரங்கத்தில் பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி இந்த நீட்டை துரத்துறதுக்கு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள், எல்லா மட்டத்தில் இருக்கிற ஆட்களையும் நாங்கள் சந்தித்து போராடினோம். போராட்டங்கிறது வந்து ஒரு பெரும் வலி மிகுந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து அதே அனிதா வீட்டில் சில நாட்களுக்கு பிறகு சென்னையிலேருந்து ஒரு இரவு போய் அந்த தரையில் உட்காந்து அனிதாவுடைய அண்ணன்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை அல்லது ஆறுதல் படுத்தி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஜய் அவர்கள் இதுவரைக்கும் வாயை திறக்கல. அந்த நீட்டு போராட்டத்தில் அவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர், அகில இந்திய அளவில் இருக்கிற இந்திய காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை குண்டுகட்டா தூக்கிட்டு போகும்போது கூட ஒரு வார்த்தை கூட பேசல. எல்லாரும் கொந்தளிச்சு அறிக்கை கூட விடலையா, பேச்சு ஒரு கண்டனம் கூட இல்லைன்னொடனே ட்விட்டரில் அறிக்கை வந்தது. இதெல்லாம் வந்து நேர்மையற்றது. நேற்று ராஜ்மோகன் அவர்கள் கல்வி அமைச்சர் வந்து நாள் வரையும் வந்து பார்த்துட்டு போனதா சொன்னாங்க. நாங்கள் வந்து நான் தனியாக எதுவும் முடிவெடுக்க முடியாது, மேலிடத்தில் பேசுகிறேன். மேலிடத்தில் பேசுங்க. இங்கேருந்து குழுமூர் வரைக்கும் போன விஜய் அவர்கள் இங்கே வரணும். 4 பேர் உயிருக்கு போராடும் போது இங்கே வந்து பார்க்கணும். ஒருத்தரை மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறமும் பாராமுகமாக இருக்கிறது அல்லது குடும்ப சண்டை போல கூத்தடிக்கிறது போல சட்டமன்றத்தில் வெளியில் என்னென்னவோ அந்த அரசியல் நிலைப்பாடு நடக்குது. அதனால் எந்த கூட்டம் நடந்தாலும் நீட்டுங்கிற யமனை இல்லாத ஒழிக்க சட்டமன்றத்தில் தீர்க்கமான ஒரு புதிய சட்டம் ஏற்றுங்க. ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் போராடும் போது மத்திய அரசு மண்டிட்டு தலை குனிஞ்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உங்கள் சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் ஏற்றுனா அது செல்லும் அப்படின்னு சொல்லி பின்வாங்கின நிலையில் நீங்கள் உறுதிமிக்க ஒரு தீர்மானத்தை, ஒரு சட்ட வரைவை சட்டமன்றத்தில் ஏற்றுங்க. அதுக்காக சட்ட ஆலோசகர்களை உடனே கூப்பிட்டு பேசுங்க. அதை விட்டுட்டு கிண்டலாக எதிர்கட்சி தலைவர் பேசுறது, அதுக்கு நக்கலாக பதில் சொல்கிறது, இதுக்கு இல்லை சட்டமன்றம். இது வெட்கக்கேடானது. இங்கே உடனே வரணும், முதலமைச்சர் இங்கே வரணும். இல்லைன்னா இங்கே வரீங்களோ இல்லையா, அங்கே சட்டம் ஏற்றுங்க. போங்க உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு பிரதமர் மோடி அவர்களை போய் பாருங்க. அதை விட உங்களுக்கெல்லாம் என்ன வேலை? அதனால் இந்த 4 பேரில் யாராவது ஒரு உயிருக்கு கேடுனாலும் கூட தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலையெடுத்தே மாறும். ஏன்னா ஜல்லிக்கட்டு இங்கே இருக்கிற ஒரு சிலரால் தான் ஜல்லிக்கட்டு நடந்தது. ஜல்லிக்கட்டில் எப்படி அவனியாபுரத்தில் நான் போய் நின்னேன், மெரினாவில் எப்படி மோகன் கடைசி வரைக்கும் நின்னாப்புல, இதெல்லாம் இந்த கூட்டம் இன்னும் இதே மாதிரி மையத்தில் ஒன்று சேரும்போது மறுபடியும் இந்த மண்ணில் ஒரு எரிமலை வெடிப்பை உண்டாக்குறது பெரிய விஷயம்லாம் இல்லை. அதனால் அரசியல் கட்சிகள், ஆண்ட கட்சிகள் இனிமேல் எங்களுக்கு என்னென்னு பாலை தள்ளி விடுறது. திமுக ஆண்டுகிட்டு இருக்கிற தாவாக்கா ஏன் முன்னாடியே செய்யலை, நாங்கள் எல்லாம் கொஞ்சம் போக செய்வோம். இந்த விளையாட்டெல்லாம் இங்கே வேண்டாம். உருப்படியாக அதாவது செய்ய பாருங்க. இல்லைன்னா மொத்தமாக வீட்டுக்குள்ளே முடங்குற ஒரு நிலை
ஏற்படுங்கிறத ஏற்படுத்தும் இந்த இனத்தின் இளைய தலைமுறைங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க. நன்றி.